இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட மொத்த காஃபி ஆர்ட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நான் காஃபி ஆர்ட் இந்த ட்ராயிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, 2022 அக்டோபர் லாஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போனது. எப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ராயிங் ஒன்று வந்தது. அது வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வரைஞ்சிருந்தார். ஒரு பொண்ணு ட்ராயிங் இருந்தது. அது வந்து காஃபி ஸ்பில்லில் பண்ணியிருந்தார். அப்போது வந்து எனக்கு இந்த ட்ராயிங் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த மெத்தட் கொஞ்சம் நல்லா இருக்குது, இதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் போய் செக் பண்ணேன். இதே மாதிரி யாராவது தமிழ்நாட்டில் வரைஞ்சிருக்கிறாங்களா, இல்லை தமிழ் ஆக்ட்ரஸ் யாரையாவது வரைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஹவு டு காஃபி ஸ்பில்லார் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆக்டர்ஸ் அப்படிலாம் போட்டு பார்த்தேன். அதில் எந்த இதுவுமே வரல, ரிசல்ட் அவ்வளோ வரல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட்டர்ஸையும் போட்டு பார்த்தேன், அதுலேயும் வரல. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதையே நம்மளே ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணால் ஒரு நேம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ட்ரா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போது ஃபஸ்ட் டைம் நான் வரைஞ்ச ஒரு ட்ராயிங் வந்து ஒரு யூடியூப்பரை தான் ட்ரா பண்ணேன். அப்போது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்பில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 வியூஸ் தான் போயிருந்தது. ஆனால் இன்ஸ்டாவில் வந்து 1 lakh வியூஸ் ஒரே நாளில் போயிட்டு, அது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஆச்சரியமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியெல்லாம் என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாமே 1000 வியூஸ் 2000 அதுக்குள்ளே தான் இருந்தது வியூஸ் எல்லாமே. ஆனால் திடீர்னு வந்து ஒரு 10,000 வியூஸ் போனோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. யூடியூப்பில் 10,000 வியூஸ் போனது, இன்ஸ்டாவில் வந்து 1 lakh வியூஸ் கிட்ட போனது. அப்போ வந்து சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ராயிங் வந்து நான் சமந்தா எடுத்து வரைஞ்சேன். அப்போ வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே வந்து 1 million வியூஸ் போயிடுச்சு. எனக்கு வந்து அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ வந்து நம்ம ஏன் இதையே ட்ரை பண்ணக்கூடாது, டோட்டலாக இதையே ட்ராயிங்காக எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது. இப்போ மந்த்துக்கு வந்து ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் எடுத்தேன். ஒரு சில நேரம் ஆர்டர்ஸ் வராது, ஒரு சில நேரம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். இந்த மாதிரியே இருந்தது. ஸோ இப்போது இந்த ட்ராயிங் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் கிட்ட ஆகிட்டு. இந்த ட்ராயிங்கில் இப்போ நான் ஆர்டர் பண்ணது போக மீதி என்கிட்ட இருக்கக்கூடிய, இப்போதைக்கு நான் கையில் வச்சுருக்கக்கூடிய காஃபி ஸ்பில் ஆர்ட் அந்த மொத்த கலெக்ஷன் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இது வந்து காஃபி ஸ்பில் ஆர்ட் கிடையாது, இது வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஃபி ஸ்பில் ஆர்ட்டில் யுவன் ட்ரா பண்ணது. இது வந்து காஃபி கிடையாது, பெயிண்ட்டு தான், அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவுட்லைன் இந்த கொடுத்துருக்கனால இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட் மார்க்கர் தான் யூஸ் பண்ணுறது. இந்த ட்ராயிங் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணார். அது எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. ஏன்னா என்ன பண்ணாலும் ஒரு சிலர் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இவர் சொல்லும்போது. ஆனால் அவர் ரிப்ளை பண்ணதே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆனால் அவர் டெத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இந்த ட்ராயிங் பார்த்து. சாண்டா கிளாஸ் ஒரு டைமாவது காஃபி ஸ்பில் ஆர்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, பெயிண்டில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் பெயிண்டில் பண்ணேன். இது வந்து அந்த சீரியல் டைமில் பண்ணது. சூர்யாவோட அந்த லுக் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த ட்ராயிங்கு இதுவுமே பெயிண்ட்டை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்பில் பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரைகிறது தான். அவுட்லைன் இந்த பிளாக் வந்து ஸ்கெட்சு தான் யூஸ் பண்ணேன். இதில் வந்து காஃபி ஸ்பில் ஆர்ட் தான் லைட்டாக எக்ஸ்ட்ராவாக கலர்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. டேவிட் வார்னர் இந்த ட்ராயிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா கப் வாங்கினதுங்கிறதுக்காக இல்லை, இதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வார்னர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அவரோட ஸ்டேட்டஸில் வச்சார், அதனால வந்து இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கேப்டன் ஆக்சுவலாக இது தாங்க என்னோடய ட்ராயிங்லேயே ஃபஸ்ட் டைம் என்னோடய இதை வந்து கொஞ்சம் டேன் பண்ணி விட்டது. அந்த சமந்தா ட்ராயிங் இது தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரா பண்ணேன். செகண்ட் டைம், ஃபஸ்ட் டைம் ஒரு யூடியூபர் பண்ணேன். இந்த மாதிரி பெனில் ட்ரா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து பிளேயர், அவரோட காம்னஸ் ரொம்ப பிடிக்கிறதுனால அவர் அடிக்கடி வரையணும் அப்படின்னு சொல்லி தோணும். இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது வரைஞ்சது. ஆக்சுவலாக தோனி பிடிக்கும், அதனால் வந்து காலேஜ் டைமில் வந்து அதிகமாக தோனின்னு ரூமெல்லாம் எழுதி வைக்கிறது, எதுலையாவது ட்ரா பண்ணி வைக்கிறது. அதனால் வந்து
இந்த டேட்டூக்கு வந்து தோனி அப்படின்னு முன்னாடி இருக்கிற மாதிரி போட்டேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஈகிள் டேட்டூ. இதை பார்த்து தான் வரைஞ்சேன். அதை வரையும் போது மாஹி அப்படின்னு எழுதுனது. கர்ணன் போஸ்டர், இந்த லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் இந்த டிராயிங் வந்து ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம். இதுவும் டேட்டூ ஆர்ட்டில் பண்ணது தான். இதெல்லாம் காலேஜ் டைமில் பண்ணது. என்ன டிராயிங், என்ன கலர் எதுவும் தோணுது. நல்லா இருந்ததுன்னா எல்லாத்தையுமே வரைய தோணும். அந்த இதில் பண்ணது தான் இந்த ஒபாமாவோட இது. ஸோ கொஞ்சம் அழகாக இருக்கிற இமேஜஸ் விட கொஞ்சம் ஹாரராக இருக்கிறது, இல்லைனா ஏதாவது எஃபெக்டிவாக கருத்து சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய டிராயிங்ஸ் வந்து நான் ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். மிஸ்டர் பீன் மலையாள ஆக்டர், பேர் மறந்துருச்சு. ஷிகர் தவான் ட்ரை பண்ணும்போது எனக்கு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால். மாஹி, ஆக்சுவலாக இந்த டிராயிங் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணும்போது நிவின் பால் இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். ஆனால் ரிட்டன் அதுக்கப்புறம் எப்போ அதை டெலீட் பண்ணேன்னு தெரில, அது மிஸ் ஆகிட்டு. அது மிஸ்டர் பீனோட ஃபேன் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும். ஸோ கணபதி, முருகன், இதுவும் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணது, ப்ளஸ் பென்சில் மட்டும் பண்ணது. எல்லாத்துலேயுமே பென்னு தான் யூஸ் பண்ணுவேன். இதில் மட்டும் கொஞ்சம் பென்சில் ட்ரை பண்ணலாமே தோணுச்சு, எப்படி இருக்குது எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். ஜோக்கர், இவரோட மூவி பார்த்ததில்ல. ஆனால் நிறைய பேர் சொல்லும்போது இந்த டிராயிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் இந்த பெனில் பண்ணது. இது தளபதியோட அந்த ஸ்டைல், இந்த ஸ்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த டிராயிங் பண்ணது. கிங் கோலி, இது வந்து ஒரு சீரியல் ஆக்டர்ஸாக பண்ணது. அப்போ எல்லாம் ஒரே இதாக பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ஆயில் பேஸ்டல், வெளியே வந்து லைட்டாக ஸ்கெட்சிங் மட்டும் கொடுத்துருந்தேன். இந்த எஃபெக்டோட பேர் எனக்கு இப்போ மறந்து போச்சு. ஆனால் இது வந்து அந்த எஃபெக்ட்டுக்காகவே இந்த மார்க்கர் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணது. அப்பப்போ சம் கார்ட்டூனும் ட்ரா பண்ணுவேன். ஸோ அதில் வந்தது இந்த டிராயிங். நாங்கள் இந்த யூடியூப்பில் தான் நான் ஃபஸ்ட் டைம் வரைஞ்சேன். இதில் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோவும் வியூஸ் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சது வந்து இந்த டிராயிங் தான் ஸ்டார்ட் பண்ணது. பென்சில் டிராயிங் உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா, தளபதியோட இந்த டிராயிங் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டிராயிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது சூர்யானாவோட ரீசன்ட் போஸ்டரில் வந்திருந்த அந்த லுக்கு தான். XXX டென்டாஷன், இவரோட கதை இந்த டிராயிங் பண்ணதுக்கப்புறம் தான் இவரோட ஸ்டோரியே நான் பார்த்தேன். ஸோ இந்த டிராயிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நான் 30K சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் ரீச் பண்ணப்போ இந்த சிம்பிள் அண்ட் க்யூட்டான ஒரு கேக் வந்து வரைஞ்சது. ஜோக்கர் வந்து எனக்கு அந்த கதை உண்மையிலே பார்க்கல, ஆனால் அந்த ஸ்டில்லெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிற அந்த ஸ்டில்லெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த டிராயிங் பண்ணது. லிட்டில் கிருஷ்ணா, புத்தா, சில நேரங்களில் சில டிராயிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமே வச்சுருவோம். அதில் இதுவும் ஒன்று. க்யூட் லிட்டில் முருகன், ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிராயிங்க. பதிரானா, சிஎஸ்கேவோட குட்டி மலிங்கா, பேபி மலிங்கா, விராட் கோலி,
அஃப்கோர்ஸ் சிவன். சிவன் வந்து லார்ட் சிவன் வரைகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாஹி. இந்த டிராயிங் வந்து ஆக்சுவலாக நியூஸ் சேனலில் வந்தது. அது கூட நான் என்னோடய இன்ஸ்டா யூடியூப்பில் வந்து ஸ்டோரியாக போட்டு வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று பண்ண ஃபீலிங் இருந்தது. ஆக்சுவலாக இந்த டிராயிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விநாயகர் நான் வரைஞ்சப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிராயிங் ஆக்சுவலாக. இது எதையாவது பார்த்து வரைகிறது தான். அதே மாதிரி தான் இதுவும் வரைஞ்சேன். ஆனால் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக லுக்காக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தது. டூ 2024 வரைஞ்ச ஃபஸ்ட்டு கிருஷ்ணா இமேஜஸ் இதான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த டிராயிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பார்ட் 2 பென்சில் டிராயிங் கலெக்ஷன் மொத்தமாக போடுறேன். அது என்னோடய பழைய டிராயிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மொத்தமாக காட்டுறேன். தேங்க்யூ.